ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் காட் மான்வாவோட எபிசோட் 15 தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மான்வாவோட சாப்டர்ஸ் வர தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். சில பேர் கேட்டீங்க, ஆல்ரெடி எபிசோடோட எண்டில் நான் சொல்லியிருப்பேன், அதே டைமில் ரிப்ளையும் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மான்வாக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஆன்கோயிங் மான்வான்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே பிரேசில் அந்த நாடை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோ அசோசியேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அங்கே திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதனால அவங்க வந்து கொரியன் டீமை கூப்பிட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஜூயாங்கு, யங்பியோ, எஸ்ராங்க ஆளுங்க அவங்களாம் இங்கே வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சனும் சொல்கிறான். இவங்க நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் நேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணது அந்த கொரியன் டீம் அவங்க ஒண்டி தான். அப்போனா அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கேட்சப் பண்ணாமல் டைரக்ட் ஆக்ஷனுக்கு வரணும்னு வர ஆரம்பிக்கிறாங்களா என்ன? ஆனால் எனக்கு இன்னமும் கவலையாக இருக்கு, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையான்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். ஏன்னா நம்மளும் இதை சீக்கிரட்டாக வச்சுக்கல, அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ரீசெண்டாக என்ன இருக்குன்னா, பிரேசிலோடைய பெரிய ஹீரோ, அவரோட பேர் மோரிஸ், அவரு தான் பிரேசிலுக்கே ஒரு எஸ்ரங் ஹீரோ மாதிரி. அவரு ரீசெண்டாக தோக்கடிக்கப்பட்டாரு. எப்படி தோக்கடிக்கப்பட்டாரு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவரோட பாடி அப்படியே கட்ட கரைன்னு இருந்தது. அவர் ஏன் அப்படி ஆனாரு, எதுக்கு அவர் இறந்து போனாரு அதுவும் அங்கே தெரியல. கொன்னது அது வந்து ஒரு மாஸ்டரா, அதுவும் சரியா தெரியல. ரீசெண்டாக கருப்பா ஒரு பர்சனை நம்ம பார்த்துருப்போம்ல, இதை பண்ணதோ அவனோட வேலை தான். இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டனால பிரேசிலே ஒரு மாதிரி தான் இருக்கு. இதனால நாங்கள் ஏகப்பட்ட ஆளுங்களை காண்டாக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் எங்க ஏற்பட்டதுன்னா சாண்ட்ரம் அப்படின்னு ஒரு ரிஃப்ட் இருக்கிற ஒரு ஏரியா தான். என்ன ஆச்சு அதை பத்தின எந்த விதமான டீட்டெயில்ஸும் இல்ல. இந்த சைடு நம்ம ஆளுங்களும் அங்க வந்துட்டாங்க. அங்க வந்தக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு மிஷினை பத்தி தான் ஒரு சொல்ல இருக்காரு. ஆனா நம்ம ஜூயாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அங்க டோஜனுக்கு மெசேஜ் பண்ண இருக்கா. டேய் டோஜன் பைலே, எங்கடா இருக்க? நானா, நீங்க வந்து ஃபிளைட்டை விட்டு இறங்குனீங்க, நான் இறங்காம அப்படியே இருந்துட்டேனா என்ன? கொஞ்சம் நான் தூரமா போயிட்டேன். அடே எங்க இறங்குனேன் அதையாச்சும் சொல்லு. சாண்ட்ரம் அந்த இடத்துல நான் இறங்கியிருக்கேன். சாண்ட்ரம்னு கேட்டோனே அவ இன்னமும் ஷாக் ஆகுறான். ஆனா இதை பத்தி தான் பிரேசில் முழுக்க பேச்சு. அங்க என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற இடம்னா அது அந்த சாண்ட்ரம், இந்த ரிஃப்ட் தான். போயும் அந்த இடத்துக்கு இவன் தனியா போகணுமா? ஒரு பக்கம் ஜூயாங்க இதை பத்தி யோசனை இருக்கா. அங்க மிஷினை பத்தி அவங்க விளக்குறாங்க. இங்க இந்த 3 இடத்துல இருக்க ரிஃப்ட் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு. மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே ஜூயாங் வேற எங்கேயோ படுவேகமா போக ஆரம்பிக்கிறான். உடனே யங் பியோவும் கேக்குறான், ஆமா எங்க போறீங்க ஜூயாங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த விதமான ஷெட்யூலும் இல்ல, நம்ம வந்து போகவும் கூடாது தெரியும்ல. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன், அதுக்கு என்ன உனக்கு? அதான் அந்த இடத்த சொல்லிட்டு போலாம்ல. சரி நான் சாண்ட்ரம்க்கு தான் போறேன். கேட்டோன்னே ஆளு விட்டுறான். அங்க இன்னமும் புரியல. சாண்ட்ரம் வந்து ஒரு பயங்கரமான இடம். ஈவன் இந்த பிரேசிலோட ஆளுங்களே சொன்னாங்க மக்கள் எல்லாருமே சாண்ட்ரமை விட்டு தள்ளியே இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும்? இதுக்கப்புறம் அந்த சாண்ட்ரம் ஜோனை காட்டுறாங்க. அங்கதான் ஏதோ ஒரு ரிஃப்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஜூயாங்கு, டோஜனு, இன்னமும் ஒரு 2-3 கில்டு பசங்களாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க போகும்போதே அங்க ஜூயாங் கேக்குறான், அம்மா நீ வந்து ஏன்டா எதுவுமே சொல்லல? அதுக்கும் மேல எங்க தான் நீ போயின்னு இருக்க? நான் உனக்காக வெயிட் பண்ண. உண்மையே சொன்னா இங்க யாரு லேட்டு? அட டோஜனு, நீ வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நானும் இங்க வந்திருப்பேன், நீயும் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம எதுக்காக தான் இங்க வந்தோம் அதையாச்சும் சொல்ல வேண்டியதானே? நம்ம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் தேடி வந்தது ப்ளூ க்ரோக்கோ, அதை தேடி வந்திருக்கேன். அதுக்கும் மேல என்கிட்ட இன்னொரு ரீசனும் இருக்கு நான் இங்க வந்ததுக்கு. அங்க இதே மாதிரி இவங்க பேசிக்கினே போவாங்களா? பின்னாடியே வர ஒரு பொண்ணு யோசிக்கிறான், நம்ம ஜூயாங்க எதுக்கு அந்த புது பையன் கூட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும்? அங்க பின்னாடியே பசங்களும் யோசிக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பயமா இருந்தது, ஆனா பிரச்சனை இல்ல. ஜூயாங் இருக்கும் போது என்ன பிரச்சனை வரும்? உங்க வேற எஸ் ரேங்க், அதுக்கும் மேல ஸ்கில்டா இருக்காங்க. இந்த பொண்ணும் போகும்போது யோசிச்சுன்னு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, நியூபியா இருக்கிற அந்த பையன் அவன் முன்னாடி போயின்னு இருக்கான், ஏதோ அவன் தான் லீடர் மாதிரி. அதுக்கும் மேல ஜூயாங்கும் அவங்க கம்முன்னு போறாங்க. என்னதான் விஷயம்? அப்புறம் தான் இன்னொருத்தனே சொல்றான், நீங்க அந்த பையனை சாதாரணமா இடப்படக்கூடாது. உங்க கணக்கு அவன் நியூபிமா தெரியலாம், ஆனா அவனும் ஒரு லெஜெண்டரியான ஹீரோ தான். நான் இதை கேட்கிற அந்த பசங்களால நம்ப முடியல. ஜூயாங்கும் இந்த ரிஃப்ட்டுக்கு நீ எதுக்கு தான் வந்து அதை பத்தி கேட்டுங்கன்னே இருக்கா. கிட்ட என்னடா பிளான் இருக்கு அதையாச்சும் சொல்லு. உண்மையை சொன்னா எவ்வளவு தூரம் நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்க எனக்கான மெட்டீரியல்ஸ் அது வந்து கிடைக்கும், அதனால தான் இங்க வந்தேன். எப்பயாச்சும் புரியுதா? என்னது மெட்டீரியலா? இப்படி இவங்க சொல்லும் போது
போதே அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பயங்கர வேகமா தாக்குது. ஆனா எப்படியும் அவங்க தடுக்கிறாங்க. அந்த மாஸ்டரை பார்த்து அந்த கில்டு பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் புக்ல எல்லாம் இந்த மாஸ்டரை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா இங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு, இதுங்க கிட்ட நம்மளால ஜெயிக்க முடியுமா? அதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா? ஆளும் அங்க சீனா ஸ்வாடை எத்துன்னு வரான். தாத்தா வழியே தான் இந்த ஸ்வாடை கச்சிருக்கும். ஏன்னா தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு, நீ ப்ளூ குரோக்கோவை தான் கொல்ல போறேன்னா வெறும் கையால அதை கொல்றது ரொம்ப கஷ்டம், அதனால இந்த ஸ்வாடை எடுத்துக்கோ, இது வந்து உனக்கு பக்காவா இருக்கும். இந்த ஸ்வாடை எடுத்துட்டு கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள படு வேகமா அவன் கொல்றான். அந்த இடமே நெக்ஸ்ட் சீன்ல ரத்த கிளறி ஆகுது. அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. இதை பாக்குற அந்த கில்டு பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க இப்பதான் அவங்களுக்கு நம்ம டோஜனோட பவரை பத்தி தெரியுது. நான் சுத்தமா யோசிக்கல, யார் இவரு? ஐயோ, டோஜன் இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல நைட் ஆயிடுமா, அங்க வந்து அவங்க சமைச்செல்லாம் சாப்பிடுறாங்க. நம்ம டோஜன் பண்ண விஷயத்த பத்தி தான் பசங்களும் பேசுறாங்க. நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஒரே அடியில ஒரு மொத்தமா முடிப்பாருன்னு. இது ஒண்டி இல்லடா, உனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமா? ட்ரெயின்னு ஒரு பெரிய மாஸ்டர், அதையும் அவரு இதே மாதிரி தான் ஒரே அடியில மொத்தமா முடிச்சிட்டாரு. என்னது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ்டரா ஒரே அடியில முடிச்சிட்டாரா? ஆமா, நம்ம சிஓ டோஜன் இருக்காருல்ல, கன்ஃபார்மா இவர் ஒன்றும் ஒரு ஆர்டினரியான ஹீரோவா எனக்கு தெரியல. அங்க டோஜனை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. அங்க நம்ம ஆளு என்ன பண்ணான்னு பார்த்தா ஒரு மாஸ்டர் அவன் கொண்டு இருப்பான்ல, அதோட மீட்டை அவன் சமைக்கிறான். ஆமா, என்னடா சமைக்கிறேன்? நம்ம இப்பதானே அந்த குரோக்கோ அந்த மாஸ்டரை கொன்னோம், மாஸ்டரோட இதயம் தான் இது, உனக்கு என்ன தெரியலையா என்ன? என்னது, ஒரு மாஸ்டரோட இதயத்தை கிரில் மாதிரி போட்டு சாப்பிட போறியா? அது பாக்குறதுக்கு பீஃப் மாதிரியா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் போது இதை வந்து நீ சாப்பிட போறியா? அங்க இதுல நம்ம ஹீரோ வரை கேட்கிறான், என்ன உனக்கு வேணுமா? அதனால அவளோட மூஞ்சே மாறி போயிட்டு, இன்னது நானும் சாப்பிடணுமா? அடே டோஜனு, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்கு, அப்படி இருக்கும் போது ஏன்டா நீ இதை சாப்பிடணும்? உனக்கு சாப்பிட வேணானா விட்டுரு, அப்பனா சாப்பிடாத. அங்க டோஜனும் ஏதோ கிரில் சிக்கனை சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டா சாப்பிட்டு இருக்கான். இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு விதமா தான் ஃபீல் ஆகுது. கத்தியில அசால்ட்டா வச்சுட்டு அதை வாயில போட்டு வர சாப்பிட்றான். பொண்ணும் யோசிக்கிறான், என்ன இது, அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியுமா? இந்த மாதிரி ஒரு கன்றாவியான விஷயத்த அவரு சாப்பிட்றாரு. என்னமோ நம்ம ஹீரோ சாப்பிட்டுங்கன்னே இருப்பானா? இதுல என்னதான் அப்படி பெருசா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜூயாங்கும் அதை எடுக்கிறான். ஜூயாங்க பார்த்தோன்னே அந்த பொண்ணு கேட்கிறான், அட ஜூயாங்கு, நீங்களும் என்ன அதை சாப்பிட போறீங்களா என்ன? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வாயில வைக்கும் போது அவங்களுக்கு பயமாயுது, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு. ஆனா வாயில வச்சா அவ்வளோ ருசியா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான மீட்டை அவங்க சாப்பிட்டதே இல்லை. இந்த அளவுக்கு அது பயங்கர ருசியா இருக்கு. பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. அங்க ஒரு மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரை பாக்குறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இவங்க சாப்பிட்ற விஷயம் இந்த அளவுக்கு ருசியா இருக்கும்னு. பக்கத்திலேயே அந்த பொண்ணு வந்து கேக்குறான், ஆமா டோஜன், உங்ககிட்ட என்ன சீக்ரெட் இருக்கு? இப்படி அந்த பொண்ணை உங்களுக்கு வந்து விழ வச்சிங்க? ஏன்னா நம்ம ஜூயாங் வந்து அவளைக்கும் யாருக்குமே விழ மாட்டாங்க. ஈவன் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல. அதுக்கும் மேல பசங்களுக்காக லவ்ல விழணும் அந்த டைப்லாம் அவங்க இல்லவே இல்லை. சொல்லுங்க, எப்படி நீங்க ஜூயாங்க விழ வச்சிங்க? நீங்க என்ன சீக்ரெட்டா டேட்டிங் பண்றீங்களா? இப்ப கூட பாருங்க, நீங்க சாப்பிட்ற அதே மீட்டை அவ சாப்பிட்றா, எப்படி நீங்க இதை பண்ணீங்க? டேட்டிங்னு சொன்னோன்னே நம்ம ஆளுக்கு அவனோட பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வருது. அவனோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு 20 வயசு இருக்கும் போது அந்த பொண்ணு கிரெயின் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு தான். அவளோட பேரு மெசேல. நாங்க ரெண்டு பேரும் அந்த டைம்ல ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் வெரோனிகா அப்படின்னு ஏதோ ஒன்று அவன் யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு கத்துறான், அட டோஜனு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டேன், என்ன சீக்ரெட் அது சொல்லவே இல்லை நீங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். எப்பயுமே பீஸ் தான் ஹனியை தேடி வரும், ஹனி எப்பயுமே பீஸை தேடி வராது. நம்ம டோஜன் சொன்னது ரொம்ப அற்புதமாகவும் கிரிஞ்சாவும் இருக்குமா, அதனால இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க இதை வேற நம்ம ஜூயாங்கும் கேட்டிருப்பா. அவ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யங் பியோக்கு அங்க இன்னமும் புரியல, என்னதான் பிரசலுக்கு வந்துட்டாலும் அவங்களோட மெஷின் வந்து இன்னமும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா அதுக்குள்ள இந்த டோஜனும் இந்த ஜூயாங்கும் எங்க தான் போனாங்க? நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க சாண்ட்ரம்க்கு தான் போயிருக்காங்க. சாண்ட்ரம்ல இருந்து எல்லாருமே தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் வேல்யூபிளான மாஸ்டர் அங்க இருக்குமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எந்த விதமான மாஸ்டரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பிரசிலேயே ரொம்ப பயங்கரமான இடம்னா அது சாண்ட்ரம் தான், யாருமே போக கூடாது அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் கண்டிப்பா அங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது. எல்லாமே அன்பிரடிக்டபிளாவும் இருக்கு. நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுப்பா இப்படி இவன் யோசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம டோஜனோட பைத்தியக்கார அந்த ஸ்டெப் மாமா. அதுதான். சொல்லுங்க டைரக்டர், என்ன விஷயம் கால் பண்ணீங்க? எதுக்கு கால் பண்ண உனக்கு இன்னுமா தெரியல? அந்த டோஜன் இன்னமும் உயிரோட இருக்கான். நீ என்னதான் பண்ணிருக்க? இன்னமும் வேலையை முடிக்கலையா என்ன? என்ன விஷயம்? எதுக்காக எனக்கு பிரஷரை கொடுக்குறீங்க? ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சா என்ன?
பிரச்சனை ஆச்சா. என்னோட ஹஸ்பண்ட் டோஜனை நியூஸ்ல பாத்திருக்காரு. அதுக்கும் மேல ஆள் இப்போ எஸ் ரேங்கா மாறிட்டாங்க. அதனால அவரு என்கிட்ட சொல்றாரு, சீக்கிரமா உன்னை வீட்டுக்கு கொண்டு வான்னு. அவ்வளவுதானே, கவலையப்படாதீங்க, எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். உன்னோட கதையை நான் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். எனக்கு ஃபைனலா ஒரு ப்ராப்பரான பார்ட்னர் கிடைச்சிருக்கான். அப்படி இருக்கும் போது நாங்க ஒரு இடத்த செட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல தான் டோஜனோட கதையை முடிய போகுது. டோஜன் இப்போ பிரேசிலுக்கு வந்திருக்கான். பிரேசிலை விட்டு அவனால திரும்பவும் வர முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு. அந்த இடத்துல அவனோட கதையை முச்சிட வேண்டியதான். முன்னாடியே இன்னொருத்த அனுப்பான் போல. அங்க யங் பியோ அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, டகாஷி அவனை கான்டாக்ட் பண்ணு. நான் டோஜன் கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த இடம் எதுன்னு தெரியுதா? டோஜன் இருக்கிற அந்த சாண்ட்ரம் அந்த இடம் தான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு மாஸ்டரை தேடி அங்க ஹண்ட்டுக்கு போயின்னு இருக்காங்க. அங்க என்ன மாஸ்டர்னு கேட்கும் போது இப்பதான் நம்ம ஜூயாங் சொல்றான், இங்க ஒரு கொடூரமான மாஸ்டர் இருக்கு, அதோட பேரு லிங்ஸ், அதுகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க டோஜனும் சொல்றான், ஓ அப்படியா, இங்க லிங்ஸ் இருக்கும், நான் சுத்தமா எதிர்பார்க்கல. உனக்கு எப்படி லிங்ஸ பத்தி தெரியும்? எனக்கு தெரியாத விஷயமா? அதனால நான் பாத்துக்கிறேன். நான் யோசிச்சேன், அதாவது எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிய வந்தாலே இப்படிதான். இவனை அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்க முடியாது, போய் நிரப்பான். டேய் வெயிட் பண்ணு, இத காதுல போட்டுக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை வரும். நான் இயர் பிளக்ஸ உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். லிங்ஸ் அதுங்க அழுக ஆரம்பிச்சா அவளோட மைண்டையே பேரலைஸ் ஆக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான மாஸ்டர்ஸ் அது. நீ சொன்ன உனக்கு தெரியும்னு, ஆனா நீ இதை போட்டுக்காமல போற. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாப்பா. அடே நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், நீ என்ன கேட்கல. எனக்கு தெரிஞ்ச நீ லிங்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிரேசில்ல இருக்க ஒரு ஹீரோ இதே மாதிரி தான் போனா, அவனாலேயே அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி அவங்க ஒரு எத்துக்கும் வராங்க. இன்னமும் ஜூயாங் ட்ரை பண்றா எப்படியாச்சும் அவனை போட வைக்கணும்னு. ஆனா அவன் கேட்கலையே. முன்னாடியே ஒரு மாஸ்டர் இருக்க, அதுதான் லிங்ஸ் போல. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அட பாத்தீங்களா, நம்ம பேசுன அந்த மாஸ்டர் லிங்ஸ் அது வந்துச்சு. எல்லாருமே சீக்கிரமா உங்களோட காதை மூடுங்க. ஆனா நம்மால அதுக்கெல்லாம் கவலையே பள்ளியே, டைரக்டா கண்ணோட கண்ணு பாக்குறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. இது என்ன மாஸ்டர், இந்த லிங்ஸால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதே மாதிரி ஒரு சைடு அந்த பியோ ஆளிங்க கொல்லலாம் அப்படின்னு பாக்குறான். சோ பாக்கலாம் இதுக்கப்புறம் இவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஆன்கோயிங் மான்வா, அதனால எபிசோடு வரதான் என்னால அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி மத்த மானுவாஸுக்கும் சாப்டர்ஸ் இருக்கும், அதையும் கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.